வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாய யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் ராஜகோபால். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நோபல் முருங்கைனா என்னங்க, அதை நடவு செஞ்சு எவ்வளோ நாளாக காய்க்கும், அதை எப்படி பராமரிக்கணும், என்னென்ன பராமரிப்புலாம் செஞ்சால் அதை நல்ல ஈல்டு நம்ம பெற முடியும், இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு இந்த வீடியோவில் முழுமையான நம்ம பதிலை பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி முதலாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஒரு லைக் பண்ணி அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இந்த ஆர்எஸ் தூத்துக்குடி விவசாயிங்கிற யூடியூப் தளத்தில் நாங்கள் முருங்கை சம்மந்தமான பல நல்ல தகவல்களை அளிக்க இருக்கோங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். முதல்ல நோபல் முருங்கைனா என்னங்க, அதாவது கரும்பு முருங்கைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி அழகி வளைன்னு சொல்லுவாங்க, பிஏ டேனியலுங்கிற ரகம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தாங்க இந்த முருங்கை ரகங்களில் இது நோபுல்ங்கிற ஒரு ரகமும் இப்போ நல்ல ஃபேமஸாக, அதாவது எங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் நல்லா ஃபேமஸாக விவசாயிகள் பயிரிடுற ரகமாக தான் இந்த நோபல் முருங்கையும் இருக்குது. நாங்களும் ஒரு 2-3 வருஷமாக தான் இந்த முருங்கையை பயிரிட்டுருக்கோம். நல்லாவே காய்க்குது, நல்ல ஈல்டும் தருது, காயும் நல்லா லென்த்தாக தாங்க இருக்குது. அதனால தான் நாங்கள் இந்த முருங்கையை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பெருக்கிட்டு வரோம். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 50 மரம் வச்சுருந்தோம். இப்போ ஒரு எப்படி பார்த்தாலுமே ஒரு 500 மரம் வச்சுருப்போம் இந்த நோபல் முருங்கையில். இன்னுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முருங்கையோட லெவலை கூட்ட தான் போகிறோம். ஏன்னா எங்கள் பகுதிக்கு இந்த முருங்கை நல்லா காய்க்குது, அதே மாதிரி காயும் நல்ல தரமாக தான் இருக்குது. மேக்சிமம் இந்த முருங்கை நல்லா லென்த்து காயாக நமக்கு தருதுங்க. கட்டைக்காய் பிரச்சனை இந்த முருங்கையில் அதிகமாக கிடையாது. அதாவது சில ரகத்தெல்லாம் நம்ம கரும்பு முருங்கையிலே எடுத்துட்டா கூட சில டைம் கட்டைக்காய் பிரச்சனைகள் வரும். ஆனால் இந்த முருங்கையில் நமக்கு கட்டைக்காய் பிரச்சனை வரல. அது என்னென்னு தெரில. ஆனால் நம்மகிட்ட இருக்கிற இதில் இந்த நோபல் முருங்கையில் 2 ரகமாக சொல்கிறாங்க. அதாவது ஒன்று நல்லா லென்த்து காயாக இருக்குமா, இன்னொன்று கட்டைக்காயாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கிறது நல்லா லென்த்து காயாக தான் இருக்குது. ரொம்ப லென்த்தாலினாலும் நமக்கு கரெக்டான, அதாவது நமக்கு ஆர்டரு, அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் ஆர்டருக்காக இருக்கட்டும், நம்ம லோக்கல் ஆர்டராக இருக்கட்டும், முருங்கைக்காய் ஆர்டராக இருக்கட்டும், எந்த ஆர்டருக்குமே தகுந்த மாதிரி நல்ல தரமான காய்களாக நல்லா லென்த்தாக இருக்குங்க. நம்ம வீடியோவில் பார்க்குற நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிற பசங்க நம்ம எப்படி பறிக்காங்க பாருங்கள். இதுதான் நம்ம நோபல் முருங்கை. காய் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். இது போன வருஷம் வச்ச முருங்கை மரங்க. இப்போ காய் கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குது. மற்றபடி நல்லா காய்க்கிற டைம்லாம் நல்லா சூப்பராக காய்க்குங்க. இப்போ ஒரு 3/4 காயை நம்ம இந்த தோட்டத்தில் பறித்து எடுத்துட்டோம். இப்போதைக்கு ஒரு 1/4 காய் தான் இருக்குது. அதனால் நமக்கு காய் குறைவாக தெரியும். மற்றபடி காய்க்கிற டைமில் நல்லாவே காய்க்குதுங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த நோபல் முருங்கையை நடவு செஞ்சு எத்தனை நாளில் காய்க்க ஆரம்பிக்குதுங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம 2-3 வருஷமாக நம்ம இதை நடவு செஞ்சு வரதுனால நமக்கு இது எவ்வளோ டைமில் காய்க்கிறது நமக்கே தெரியுதுங்க. அதனால் சொல்கிறேன், நம்ம தோட்டத்தில் நடவு செஞ்சு ஒரு 3 மாதத்துலேயே இந்த முருங்கை மரம் பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிருங்க. நம்ம தான் சில டைம் மரம் சின்னதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பூவெல்லாம் பறித்து விட்டுட்டு நம்ம மரத்தை காய்க்க விடாமல் இன்னொரு 2 மாதம் கழிச்சு ஒரு 5 மாதத்தில் காய்க்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம். ஏன்னா அந்த பூவை பறித்து விடும்போது மரம் கொஞ்சம் நமக்கு வளர்ந்துடும். மற்றபடி ஓரளவுக்கு சில மரம் 3 மாதத்துலேயே கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு வளர்ந்த மரமாக இருக்கும். அந்த மாதிரி மரமாக இருக்கிற டைமில் நம்ம அந்த பூக்களை பறிக்கிற கிடையாது, அதை அப்படியே விட்டுருவோம். நல்லாவே காய்க்குது. சின்ன மரமாக அந்த 3 மாதத்துலேயே கொஞ்சம் ரொம்ப சின்ன மரமாக இருந்தால் மட்டும் நம்ம பூவை பறித்து காய்க்க விடாமல் பண்ணுவோம். மற்றபடி 3 மாதத்துலேயே இந்த நோபலுங்கிற ரகம் நல்லாவே காய்க்க ஆரம்பிச்சிருது. அதாவது அந்த மரத்துக்கு தகுந்த மாதிரி காய்க்குது. நமக்கு என்னதான் இருந்தாலுமே நம்ம 1 வருஷம் கழித்து தான் நமக்கு நல்ல மரம் பெருசாகும். அந்த மாதிரி பெருசாகும்போது கிளைகளும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அப்படிங்கும்போது நமக்கு 1 வருஷ மரத்தோட காய்ப்புக்கு தக்க நமக்கு 3 மாதத்தில் எதிர்பார்க்க முடியாது. அது நல்லா காய்க்கிறதுக்குன்னா 1 வருஷம் ஆகும். மற்றபடி நமக்கு காய்ப்பு ஆரம்பிக்கிறது 3வது மாதமே, நடவு செஞ்சு 3வது மாதமே இந்த நோபல் முருங்கை நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிருங்க. காயும் நமக்கு ஆரம்பத்துலேயே நல்லா தான் இருக்குது. நமக்கு சின்னதில் நமக்கு காய் சுமாரெல்லாம் கிடையாதுங்க. அதாவது 3வது மாதத்துலேயே காய் நல்ல தரமாக தான் இருக்குது. அது மாதிரி போக 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 மரத்தோட வளர்ச்சியும் நல்லா இருக்குது. அதுக்கு தக்க காயும் அளவும் கூடுதுங்க. அதாவது 3வது மாதத்தில் நமக்கு நடவு செஞ்சு 3வது மாதத்தில் எப்படி காய்ச்சிச்சோ அதே மாதிரி அதை விட அதிகமாக போக போக நல்லா இந்த நோபல் முருங்கை நல்லா காய்ச்சி தருது. அதே மாதிரி பராமரிப்பு இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நல்ல விதமாக பராமரிக்கணுங்க. அதாவது மற்ற முருங்கை நமக்கு எப்படின்னு தெரியலங்க, ஆனால் இந்த நோபல் முருங்கை எப்படின்னா கண்டிப்பாக நல்லா பராமரிக்க வேண்டியிருக்கு. அதாவது நம்ம பிஏ டேனியலுங்கிற ரகமும் இந்த நோபல் ரகம் தான் வச்சுருக்கோம். பிஏ டேனியல் முருங்கை ரகம் கொஞ்சம் குறைவாக நம்ம கவனிச்சா பராமரித்தா போதுங்க. ஆனால் இதுக்கு நல்லா கவனிக்க வேண்டியிருக்கு. முதல்ல மெயின் இந்த நோபல் முருங்கைக்கு தண்ணி நல்லா விட வேண்டியிருக்குங்க. தண்ணி நம்ம எந்த அளவுக்கு நல்லா விடுறோமோ
அந்த அளவுக்கு மரமும் நல்லா செழிப்பாக இருக்குது, பச்சை பசேன்னு வருது. அதே மாதிரி பிஞ்சும் வந்து நல்லா பச்சை பசேன்னு நல்லா செழிப்பாக இருக்குது. தண்ணி நம்ம கொஞ்சம் கம்மியாக விட்டோம்னா கண்டிப்பாக அந்த மரம் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. காய்களும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குங்க. தண்ணி வந்து இதுக்கு நல்லா விட வேண்டியிருக்கு. எங்கள் பிஎட் அணில் ரகங்கிற முருங்கையோட ஒப்பிடும்போது இந்த நோபல் ரக முருங்கைக்கு வந்து தண்ணி வந்து கூடுதலாக விட வேண்டியிருக்குங்க. மற்றபடி நமக்கு கரும்பு முருங்கை பற்றி அதிகமாக தெரியாதுங்க. ஏன்னா நம்ம கரும்பு முருங்கை நடவு செஞ்சோம், ஆனால் நம்ம பகுதிக்கு வந்து சரியாக காய்க்கலை. அதனால் நாங்கள் கரும்பு முருகையை எடுத்துட்டோம். நாங்கள் வச்சுருக்க வந்து பிஎட் அணிலும் இந்த நோபல் முருங்கையும் காய்களை பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி மருந்துகளும் வந்து நல்லா நம்ம அடிக்கணுங்க. 15 நாளைக்கு ஒருத்தருக்கு வந்து தரமாக நம்ம வந்து மருந்துகளுக்கு வந்து நமக்கு என்னென்ன மருந்து அடிக்கணுமோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம அடிச்சிடணும். அப்போ தான் வந்து நல்லா பூக்காம்புகள்லாம் வந்து புழு அரிக்காமல் நல்லா வந்து தரமான பூ கிடச்சி நமக்கு அதில் வந்து நல்ல பிஞ்சுகளும் வந்து கிடச்சி நல்லா அறுவடைக்கும் வந்து வாய்ப்பாக இருக்குங்க. மருந்து நல்லா அடிக்கணும், அதே மாதிரி தண்ணி நல்லா விடணுங்க. சரிங்க, தண்ணி நல்லா விட்டாச்சு, அதே மாதிரி நம்ம மருந்து நல்லா அடித்தாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உர நிர்வாகம் வந்து இந்த நோபல் முருங்கைக்கு வந்து நல்லாவே நம்ம வந்து பின்பற்ற வேண்டியிருக்குங்க. அதாவது நம்ம முருங்கை நடவு செஞ்சு 3வது மாதத்துலேயே கண்டிப்பாக முருங்கை மரத்துக்கு வந்து 2 வட்டா சாணி, அதாவது முருங்கை மரத்துக்கு வந்து பொதுவாக நம்ம வந்து ஒவ்வொரு சைடும் வந்து ஒவ்வொரு வட்டா வைப்போம். அதாவது 2 சைடு, அதாவது ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு வட்டா, ஒரு மரத்துக்கு வந்து நம்ம 2 வட்டா சாணியை வந்து நல்லா தைரியமாக வைக்கலாங்க. வச்சு நல்லா சொட்டு நீரில், அதாவது நம்ம பகுதியில் வந்து சொட்டு நீர் விவசாயம் தான், அதனால் சொட்டு நீரில் நம்ம உரத்தை வச்சு நல்லா சொட்டு நீரில் வந்து நல்லா போட்டுருவோம். அதே மாதிரி 3வது மாதத்துக்கு பிறகு நம்ம கொஞ்சோண்டு இந்த சாணி உரம் வச்ச பிறகு மேலே வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம வந்து கடை உரமும் கொடுத்துட்டு வரோம். அது என்னென்ன கடை உரங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறோம். மற்றபடி நம்ம உர நிர்வாகம் வந்து இந்த நோபல் முருங்கைக்கு வந்து கரெக்டாக நம்ம பண்ணிட்டு வர அதோட பிஞ்சுகள் அது பிடிக்கிற விதங்கள் வந்து நல்லாவே இருக்குங்க. நல்லா பிஞ்சுகளோட சைனிங்கும் இருக்கட்டும், காயோட நல்ல வளர்ச்சியும் இருக்கட்டுங்க, மரத்தோட வளர்ச்சியாக இருக்கட்டும். இந்த உர நிர்வாகம் வந்து நம்ம எவ்வளோத்துக்கு கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இதோட ஈல்டு வந்து நல்லா இருக்குங்க. சரிங்க, மழை காலங்கள் வந்து இந்த நோபல் முருங்கை வந்து கரும்பு முருங்கை மாதிரி நல்லா பச்சை பசேன்னு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கரும்பு முருங்கை வந்து அதோட விதமே வேறங்க. இந்த நோபல் முருங்கை கரும்போட கொஞ்சம் வந்து நம்ம வந்து 2வது வெரைட்டியாக சொல்ல முடியும் ஒப்பிடும்போது. ஏன்னா கரும்பு வந்து மழை டைமும் நல்லா பச்சை பசேன்னு தான் இருக்கும். இந்த நோபல் முருங்கை வந்து மழை டைமில் வந்து காயோட அளவு, அதாவது நமக்கு எவ்வளோ காய்ச்சிருக்கோ அதுக்கு தக்க பச்சையாகவும் இருக்குது, மறுபடியும் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பச்சையோட கொஞ்சம் குறைந்த கலர்லேயும் இருக்குங்க. அதனால் கரும்பு முருங்கை வந்து நமக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி.